வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். இண்டோலையும் தோசை தவா வாங்கியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடான பிறகு இந்த ஸ்டிக்கரை தோசை கரண்டி வச்சு அப்படி குத்தினா அழகாக ஈஸியாக வந்துடும். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற தவா முழுசும் ஸ்ப்ரெட் ஆகணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துடலாம். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதுவும் நல்லா ப்ரௌனாக வதக்கிற வரைக்கும் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து தோசை தவா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வெங்காயத்தை தேய்ச்சிடலாம். வெங்காயம் எடுத்து பாதி கட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்ட பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ திக்காக ஒரு தோசை ஊற்றலாம். பன் தோசை போல் சின்னதாக ஊற்றலாம். இதை எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படியே ஒட்டும். இந்த தோசை எடுத்துகிட்ட பிறகு இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா வெங்காயம் போட்டு தேய்ச்சி லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம தோசை ஊற்றினா மெலிசாக ஊற்றலாம். அழகாக வரும். நான்ஸ்டிக் போல் ஒட்டாமல் வரும். நீங்களும் அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இது செய்யறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.